Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் வேதனை அடைந்துள்ள கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் ரவிவர்மன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த கலந்துரையாடலோடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் News7 தமிழோடு. கோபிச்செட்டிப்பாளையம் சாமிநாதபுரம் பகுதியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு அடிப்படை வசதிகள் கோரி இன்று 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடியை கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்மணியிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம், என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க இப்ப கருப்பு கொடி கட்டியிருக்கீங்க? சார், நாங்க அடிப்படை வசதி வேண்டின்னு தான் நாங்க கருப்பு கொடி கட்டினாங்க. எங்களுக்கு தேவை கழிவறை சுத்தம், குடிநீர் இணைப்பு, சாலை இது வசதி அந்த தான் கேட்டோம். மின்விளக்கு வசதி, பெண்கள் பாதுகாப்பு முக்கியமா வேணும்னு நாங்க கேட்டிருக்கோங்க சார். அதுக்காக இன்னைக்கு கருப்பு கொடி கட்டி இருக்காங்க. சாமிநாதபுரம் பகுதியில் பொதுமக்கள் சார்பில் இன்னைக்கு கருப்பு கொடி கட்டி மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1996 நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்போ இந்த பகுதிக்கு வந்து சாலை வசதியும் தார் சாலை வசதி மற்றும் கழிவுடி வசதி பாத்ரூம் எல்லாம் கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அது அதோட பூரா பழுதடைஞ்சு கிடக்குது. இன்றைக்கு ஒரு மாச காலமா இங்க வந்து தண்ணி வசதி இல்லாம பொது கழிப்பறை வந்து மூடி கிடக்கு. இங்க இருக்கிற மக்கள் பொது கழிப்பறையை தான் பயன்படுத்துறாங்க. யார் வீட்லயும் வந்து பொது கழிப்படை வசதி யார் வீட்லயும் இல்லை. அவங்க எல்லாரும் பொதுவான கழிப்படை வசதி தான் அதை தான் பயன்படுத்துறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த தண்ணி டேங்க் வந்து அது பழுதாகி கிடக்கு. அதுல மின்சாரமும் வர்றதில்லை. அதனால வந்து பலமுறை வந்து நகராட்சி ஆணையர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. கடந்த முறை 10 நாட்களுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினருக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்தபோது அவரிடத்துல மக்கள் முறையிட்டு அவரு வந்து உடனடியா நகராட்சியுடைய எம்ஏக்கு போன் பண்ணி இந்த மாதிரி சம்பவம் மக்கள் சொல்றாங்க, அதை வந்து உடனடியா தீர்த்து கொடுன்னு சொல்லி சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த நகராட்சி வந்து எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தால இன்னைக்கு வந்து நாங்க இந்த கருப்பு கொடி கட்டி போராட்டம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம பொது பாதையை வந்து இங்க தனிநபர் ஒருத்தர் ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கிற பெண் குழந்தைங்க பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும்னா முடிச்சூர் பள்ளிக்கூடத்துக்கு நகராட்சி பள்ளி இருக்கு. அது போகணும்னா மெயின் ரோட்டை சுற்றி 4 கிலோமீட்டர் சுற்றி நடந்து போக வேண்டியது இருக்கு. அது இல்லாதனால எங்களுக்கு இந்த பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் போறது தடைபடுது. பொது பாதையும் வந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த போராட்டத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். இப்போ நாங்கள் குடிக்கிற தண்ணி இதுதாங்க. இதை வந்து முன்ன வந்து தண்ணி தொட்டியெல்லாம் சுத்தம் பண்ணாதனால இந்த மாதிரி தண்ணி நாங்க நிறைய கோரிக்கை வச்சோம். 3 மாசம் 4 மாசம் கழுவுறது எல்லாமே குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறதுல இருந்து பிரஷ் பண்ற எல்லா தண்ணி இந்த தண்ணி தாங்க. பாத்துக்கோங்க இந்த தண்ணியோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. இந்த தண்ணியை யூஸ் பண்ணா குழந்தைங்களுக்கு நோய் வருமா வராதுங்களா சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லைங்க. இந்த மாதிரி பண்ணாம ஒரு நல்ல விதமா பதில் சொல்லுங்க. நல்ல விதமா பண்ணி கொடுங்க கேட்டுமே யார் எந்த அரசாங்கமே ஏத்துக்கல, எதுவுமே ரெடி பண்ணி தர மாட்டாங்க. அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி முடிவெடுத்த முடியும். இப்ப எல்லாரும் வராங்க முன்னே பண்ணிக்கலாம்ல. இந்த போராட்டத்திற்கு பிறகு நகராட்சியிலிருந்து தற்பொழுது ஊழியர்கள் வந்து அந்த பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த பணியை முறையாக கொடுக்க வேண்டும் என்பதே பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. News7 செய்திகளுக்காக கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சி. ரவிவர்மா.